ஹலோ நண்பர்களே, நாம் பார்த்திங்கன்னா காரசாரமாக ஒரு மாங்காய் குழம்பு வைக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளிமூக்கு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு அதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு நான் கல்சட்டியில் தான் நான் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். மாங்காயை ஸ்லைஸாக பண்ணிட்டு தாளிக்கிறது பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கு வெந்தயம் நிறைய சேருங்க. மாங்காய் குழம்புக்கு சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் இடித்து சேர்த்துக்குங்க. பூண்டு இடித்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி நல்லா அதை எண்ணெய் அந்த வெங்காயத்தை கூட நல்லா மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பொறுத்த வரைக்கும் கூடையோ குறைச்சோ அவங்கவுங்க கைப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா நம்ம பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தனியா பவுட்ரு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்து அந்த மாங்காயை கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி மசாலா பவுட்ரு எல்லாம் இதுவானதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் கரையவே கரையாதுங்க. நான் போட்டிருக்கிற மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் நல்லாயிருக்கும். அது இன்னொரு பேரும் உண்டு, பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க. அது கரையவே கரையாது. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். சொல்கிறதுக்கு வெல்லம் கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா எந்த மாங்காய் இருந்தாலும் வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்ட் வரும். வெல்லம் தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும் அந்த மாங்காய் குழம்பு. சூப்பராக மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சூடான சாதத்தில் மாங்காய் கரையவே இல்லை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மாங்காய் துண்டு கரையவே இல்லை. எந்த மாங்காய் துண்டும் கரையலை. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எளிமையான சமையல் ஈஸியாக செஞ்சிடலாம்.